பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மனத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். பாருங்களேன், கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். இதில் 8வது 9வது 10வது வசனங்களை நாம் திரும்ப பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு நாம் மற்றவர்களுக்கு பேசும்போது எப்படி பேசணும்? ஒருவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், அந்த துன்மார்க்கனை எச்சரிக்கும்படியாக நீ உன் துன்மார்க்கத்தை விலகு என்று கர்த்தர் நம்மளோடு சொல்லும்போது அதை நாம் சொல்ல வேண்டும். சொல்லாத பட்சத்தில் அந்த துன்மார்க்கத்தில் இறந்து விட்டால் அந்த இரத்தப்பழி கர்த்தர் உங்கள் கையில் கேட்பார். அதே வேளையில் துன்மார்க்கன் தன் வழிவிட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழிவிட்டு திரும்பாமல் போனால் அவன் அக்கிரமத்தால் சாவான், நீயோ உன் ஆத்துமா தப்பி வைப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, உங்களோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சிலருக்கு எச்சரிப்பு கொடுக்குறீங்க, சிலருக்கு அன்பாக கொடுக்குறீங்க, சிலர் சத்தியமாக பேசுகிறீங்க, சிலருக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கிறீங்க, சிலருக்கு உங்கள் கண்ணீரினால் பேசுகிறீங்க, சிலருக்கு உபவாசம் பண்ணிட்டு பேசுகிறீங்க, சிலருக்கு ஆதங்கத்தோடு பேசுகிறீங்க. எது எப்படியோ இஸ்ரவேல் வம்சத்தார் அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பணுமா, கர்த்தருடைய அன்புக்குள்ளே கடந்து வரணுமா. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எதுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறதோ அவர்களை விட்டு திரும்பிடுங்க. இல்லாட்டினா கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே வந்துடும். நம்ம மனம் திரும்புவது தான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இந்த தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் இன்றைக்கி நமக்கு பேசுகிற இந்த ஜீவ வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏங்க, நான் பொல்லாத வழிக்கு நமக்கு எதுக்குங்க? நம்மளால் நம்முடைய குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு எதுக்குங்க? நம்ம மனம் திரும்பிடுவோமே. நம்முடைய சிந்தனைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், இயக்கங்கள் மாறட்டும், நம்ம நடை உடை பாவனங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக நம்ம மாற்றிக்கொள்வோம். யாருக்காகவும் துன்மார்க்காக வாழணுன்ற அவசியம் வேண்டாம். துன்மார்க்கமாய் வாழ்ந்தது போதும், பொய்யலாய் வாழ்ந்தது போதும், உலகத்திற்காக ஓடினது போதும். உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருதுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரன் சகோதரியே, அந்த பொல்லாத வழி வேண்டாங்க, அந்த அசிங்கமான வழி வேண்டாம், அந்த அக்கரமான வழி வேண்டாம், அந்த சாபத்தின் வழி வேண்டாம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஏசப்போட கிருபை உங்க கூட இருக்குது. அதுவும் பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு இந்த நாள் தான் பர்த்டே பார்ப்பாங்க, இந்த நாளில் வெட்டிங் டே பார்க்குறவங்க இருக்கிறாங்க. என்றைக்காவது வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டே வருது. ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி பர்த்டே பார்க்குறவங்க எல்லாம். இன்றைக்கி மறித்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இருக்கும். இதுக்காக மாய்மலமான வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்காங்க. துன்மார்க்கமாக நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி நிறைய ட்ரீட் பண்ணிக்கிற கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கே யாராருக்கோ வாழ்ந்துட்டோம், யாராருக்கோ ஓடிட்டோம், யாராருக்கோ பிரயாசப்பட்டுட்டோம். போதும், இதுக்கப்புறம் போதும். உங்களை நம்ம மாற்றிக்கும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். யாராருக்கோ வாழ்ந்தது போதும், தேவனுக்காக வாழ்ந்துருங்க. தேவ அபிஷேகத்துக்காக வாழுங்க, தேவனுடைய வரங்களுக்காக வாழுங்க, தேவனுடைய வல்லமைக்காக வாழுங்க. நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் தானே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, ஆண்டவருடைய பிள்ளை தானே. நீங்கள் உங்களால் முடியும் கர்த்தர் சொல்கிறாரு. எஸ், யூ கேன் பாசிபிள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வழியை விட்டு கர்த்தருடைய வழிக்கு நேரம் ஓடிவாங்க, ஆண்டோடைய வழிக்கு நேரம் ஓடிவாங்க. இயேசுடைய வழியில் வந்தால் நம்முடைய வழியில் அற்புதங்கள் நடக்குங்க. இயேசுடைய வழியில் நான் ஓடி வரும்போது அதிசயம் நடக்குங்க. இயேசப்போடைய வழியில் நாம் கடந்து வரும்போது பெரிய காரியம் நடக்குங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவருடைய வழியில் வரணும்னு சொல்லி தான் இன்றைக்கி கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என் சகோதரனை நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, என் சகோதரி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் திருப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை இயேசுடைய அன்புக்கு நேரம் திருப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஆசுதங்கள் இந்த நாளில் இயேசுடைய கிருபையில் வந்துக்கிட்டே
உங்ககிட்ட இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு மேலையும் கிருபையை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் திரும்புகிறோம், உம்முடைய அன்புக்கு நேராக திரும்புகிறோம், உம்முடைய பாசத்துக்கு நேராக திரும்புகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிறோம். ஆண்டவரே, கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.